சன்சிப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2018ஆம் ஆண்டுக்கான இந்தியன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் மிக உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு இந்தியன் கிரிக்கெட்டிங் கேப்டன் விராட் கோலிக்கும் இந்தியன் வெயிட் லிஃப்டிங் வேர்ல்டு சாம்பியன் மீராபாய் சானுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த அவார்டு கொடுக்கப்படுறதன் பின்னணி என்ன, இது எப்போலேருந்து கொடுக்கப்படுது, இதுக்கான ப்ராசஸ் என்ன மற்றும் இந்த வருடத்தில் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டப்போ எழுந்த மிகப்பெரிய சர்ச்சை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விருதானது 1991-92 ஆண்டுகளிலிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸால் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பெயரால் வழங்கப்படுது. இந்த விருது பெறுபவருக்கு ஒரு மெடல், ஒரு சர்டிஃபிகேட், இந்திய ரூபாய் மதிப்புப்படி 7,5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்படுது. பெரும்பாலும் ஒரு வருடத்திற்கு சிறந்து விளங்குகிற ஒரு வீரருக்கு மட்டும்தான் இந்த விருது கொடுக்கப்படும். தவிர்க்க முடியாத சில தருணங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீரருக்கும் இது வழங்கப்படுவது உண்டு. முதலாக இந்த விருது 1992ஆம் ஆண்டு வாங்கியவர் தமிழகத்தை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அதுக்கப்புறம் 2001ஆம் ஆண்டு அபினவ் பிந்த்ரா இந்த விருதை 18 வயதில் வாங்குறாரு. மிக குறைந்த வயதில் இந்த விருதை வாங்கிய பெருமை அபினவ் பிந்த்ராவே சாரும். இவ்வளவு உயரிய விருதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வீரர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு அஃபிஷியல் பாடி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ஆண்டும் சிறந்து விளங்கிய ஒரு ஆண் ஒரு பெண் வீரரை நாமினேட் பண்ணுவாங்க. அந்த நாமினேஷன்ஸ் எல்லாமே அந்த விருது வழங்கக்கூடிய ஒரு கமிட்டிக்கு போகும். பொதுவாகவே அந்த கமிட்டியில் 11 பேர் 12 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. அந்த 11 பேர் இந்த நாமினேஷன்ஸை பார்த்துட்டு அதை பரிசீலனை செஞ்சுட்டு இறுதியாக 1 இல்லை அதுக்கு மேற்பட்ட வீரர்களை கொடுப்பாங்க. இந்த வருடம் இந்த மாதிரி 17 நாமினேஷன்ஸ் வந்துச்சு. அந்த 17 நாமினேஷன்லேருந்து இறுதியாக விராட் கோலிக்கும் மீராபாய் சானுவுக்கும் இந்த விருது வழங்கப்படுறதா அறிவிக்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட் பண்ணக்கூடிய வீரருடைய ஒரு ஆண்டு கால சாதனை தான் கணக்கில் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் கபில் தேவ் தலைமையிலான கமிட்டி என்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னா ஒரு 4 ஆண்டு கால சாதனையை கணக்கில் கொள்ளணும். அதாவது 2018ஆம் ஆண்டுக்கான விருது அறிவிக்கப்படுது அப்படின்னா 2014 18 வரைக்கும் அந்த வீரர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸஸ் தான் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன திருத்தம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருது 4 மிக முக்கியமான டோர்னமெண்ட்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கணக்கில் கொண்டு தான் வழங்கப்படுது. ஒலிம்பிக்ஸ், ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், அந்த குறிப்பிட்ட ஸ்போர்ட்டோடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ். இதில் அந்த வீரர் தங்க மெடலா இல்லை வெள்ளி மெடலா இல்லை வெண்கலம் வாங்குறாங்களா அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அந்த புள்ளிகள் இறுதியில் இந்த 4 வருடத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஓவராலாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த வீரருடைய பேர் தான் நாமினேட் பண்ணப்படும். இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த ஸ்போர்ட்லேருந்து நாமினேட் ஆகிற வீரர் அந்த ஸ்போர்ட்டில் அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்ண வீரராக இருப்பாங்க. ஆனால் அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்ண வீரருக்கு தான் விருது போகும் அப்படின்றது உண்மை கிடையாது. 20 புள்ளிகள் வாங்கின வீரர் கூட இந்த விருதை வாங்கலாம். 80 புள்ளிகள் வாங்கின வீரர் கூட இந்த விருதை வாங்காமல் போகலாம். இந்த புள்ளிகள் கணக்கு எப்போ கணக்கில் எடுத்துக்கப்படுது அப்படின்னா அந்த ஸ்போர்ட்லேருந்து நாமினேட் ஆகும்போது மட்டும்தான். கடைசியாக இறுதி முடிவு அந்த 11 பேர் கொண்ட குழு மட்டுமே தான் எடுக்கிறாங்களே தவிர புள்ளிகளுக்கு பெருசாக மதிப்பு கொடுக்கப்படுறதில்லை. இந்த விஷயம்தான் இந்த வருட கேல் ரத்னா விருதில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கொண்டு வந்திருக்கு. அதுபோக கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன இந்த 4 டோர்னமெண்ட்டில் எந்த டோர்னமெண்ட்லையுமே கிரிக்கெட் கிடையாது. ஸோ அதனால கிரிக்கெட் வீரர்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அது ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் படியும் அந்த 11 பேர் கொண்ட குழு சூஸ் பண்ணுறது படியும் தான் கிரிக்கெட் வீரருக்கு விருது வழங்கப்படுது. அதுபோக சில சமயங்களில் அதிக புள்ளி பெற்றவரை விட குறைவான புள்ளி பெற்றவருக்கும் இந்த விருது வழங்கப்படுது. அப்படி இந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் போது கண்டிப்பாக இந்த விருது வழங்குறதுல சர்ச்சை ஏற்பட தான் செய்யுது. அந்த மாதிரி ஒரு சர்ச்சை தான் இந்த வருஷம் எழுந்திருக்கு. அந்த சர்ச்சை என்னன்றதை பற்றி பார்ப்போம். இந்தியாவை சேர்ந்த ரஸ்லர்ஸ் பஜ்ரங் பூனியா மற்றும் வினிஷ் போகத் அவங்களுடைய கடந்த 4 ஆண்டு பர்ஃபார்மன்ஸை எடுத்து இந்த புள்ளிகள் கணக்கு படி பார்க்கும்போது அவங்க 2 பேருமே 80 புள்ளிகள் வரை எடுத்திருக்காங்க. ஆனால் விருதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற மீராபாய் சானு 44 புள்ளிகள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவே சர்ச்சைக்கு ஒரு இடம் அளிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இந்த வீரர்கள் நாமினேட் ஆனாலும் ஒரு 11 பேர் கொண்ட குழு தான் இந்த விருது யாருக்கு போகிறதுன்றதை தீர்மானிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 5 பேருடைய பேர் தான் இறுதியாக நாமினேட் எடுக்கப்பட்டுச்சு. அதில் பஜ்ரங் பூனியா, வினிஷ் போகத், கிடாம்பி ஸ்ரீகாந்த், விராட் கோலி அண்ட் மீராபாய் சானு இவங்க 5 பேரோட பேர் தான் இறுதியாக கருத்தில் கொள்ளப்பட்டுச்சு. அப்படி கருத்தில் கொள்ளப்பட்டவங்களில் விராட் கோலிக்கு 11 பேரில் 8 பேர் சாதகமாக வாக்களிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீராபாய் சானுக்கு 11 பேரில் 7 பேரும், கிடாம்பி ஸ்ரீகாந்துக்கு 11 பேரில் 6 பேரும் சாதகமாக வாக்களிச்சிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இன்னொரு இன்டர்னல் ஓட்டிங் போச்சு. அதுவும் பெருசாக ஒரு பக்கமாக சாதகம் இல்லாததுனால அவரை அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் மேபி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. 80 புள்ளிகள் பெற்று இந்த வருடம் விருது கொடுக்கப்படாத பஜ்ரங் பூனியா அப்படின்ற இந்தியன் ரெஸ்லர் தான் அந்த கான்ட்ரவர்சியை எழுப்பியிருக்காரு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் கேம்ஸ் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் ரெண்டுத்துலேயுமே ரெஸ்லிங்கில் கோல்டு மெடல் அடிச்சு இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்தார் பஜ்ரங் பூனியா.
அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அதிகபட்ச புள்ளிகள் பெற்றும் 11 பேருடைய பரிந்துரை பேரில் தான் இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னா இந்த பாயிண்ட் சிஸ்டம்ன்றது எதுக்கு? இது இந்தியாவில உயர்ந்த விருது வந்து நீங்கள் வந்து கை தூக்குறது மூலமாக மட்டும்தான் கொடுக்குறீங்களா? அப்போது இவருடைய பர்ஃபார்மன்ஸை கருத்தில் கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்காரு. இந்த விஷயத்தை இவர் வந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோருக்கும் சொல்லியிருந்தாரு. அப்போ ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர்லேருந்து இவருக்கு என்ன பதில் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, அதிகபட்ச புள்ளிகள்ன்றது அந்த ஸ்போர்ட்லேருந்து வீரர் நாமினேட் ஆகிறதுக்காக மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கப்படுது. கடைசியாக விருது கொடுக்கறது அப்படின்றது அந்த கமிட்டியோட முடிவு மட்டும்தான். ஸோ அதிகபட்ச புள்ளிகள் பெற்றவர் தான் வந்து விருது வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. அதனால பஜ்ரங் புனியா கோர்ட்டுக்கே போனாலும் அவர் சைடு தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். அதுவும் இல்லாமல் கிரிக்கெட் இந்த 4 ஈவெண்ட்ஸ்லையும் வராததுனால எப்போவுமே ஒரு கிரிக்கெட் வீரருக்கு இந்த விருது கொடுக்கப்படும் போது அது சர்ச்சையை மட்டுமே எழுப்புது. ஒரு நியூட்ரலாக இருந்து பார்க்கும்போது பஜ்ரங் புனியா சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருப்பதாக தான் தெரியுது. இந்தியாவுடைய மிக உயரிய விருது 11 பேர் கை தூக்குவதால் மட்டுமே கொடுக்கப்படுது அப்படின்றது இன்னும் ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கு பதிலாக அவர் சொன்ன மாதிரி புள்ளிகள் அடிப்படையிலேயே அந்த விருதை வழங்கலாம். ஒரு வருடத்துக்கு சில சமயம் 4 பேருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் வினிஷ் போகத்துக்கும் பஜ்ரங் புனியாவுக்கும் விராட் கோலி மீராபாய் சானோட சேர்த்து கொடுத்திருந்தாலும் தப்பில்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஃபன்ஜெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.